உங்கள் வீட்டில் திடீர்னு ஃபேன் ஸ்லோவாக ஓடுது, திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓடுது, லைட்டு டிம்மாக எரியுது, திடீர்னு பிரைட்டாக எரியுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? லக்க 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 கண்டிப்பாக சந்திரமுகி இல்லை. இதுக்கு காரணம் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்னா என்ன? நார்மலாக நம்ம வீட்டுக்கு 230 வோல்டேஜ் சப்ளை வரணும். ஆனால் அது திடீர்னு 170 180 இந்த மாதிரி குறைவாகவும், 250 270 இந்த மாதிரி அதிகமாகவும் திடீர்னு மாறி மாறி வரும். இதை தான் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆச்சுன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஒரு 250 வீடுகளுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு இருக்கும். ஆனால் அவங்க ஒரு 350 வீடு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாருமே திடீர்னு லோட ஆன் பண்ணுவாங்க, திடீர்னு லோட குறைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் திடீர்னு ஃபேன் ஃபாஸ்ட்டாக ஓடும், திடீர்னு ஸ்லோவாகும், லைட்டு டிம் ஆகும், திடீர்னு பிரைட் ஆகும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ஒரே லைனில் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா, அந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் ஆகும் பொழுது அதிகமான பவரை இழுக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு ஃபேன் ஸ்லோவாகும், லைட்டு டிம் ஆகும். அது கனெக்ட் ஆகி நார்மல் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். ஸோ இதை தான் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நியூட்ரல் லூஸாக இருந்தாலுமே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். நான் உங்கள் மின்சார மனிதன்.